மாவட்டம் கல்யாண மகாதேவி கிராமத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ மணல்மேடு மாரியம்மன் கோவில் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கும்மியடித்து நடனமாடி சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் சூளைமேடு பகுதியில் கஞ்சா போதையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் கத்தியுடன் சிறுவன் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சிறுவன் மற்றும் அவரது பெற்றோரை அழைத்து எச்சரிக்கை விடுத்த போலீசார் இதுபோன்று பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் தேவையற்ற ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே சாலை விரிவாக்கத்திற்காக மரங்களை வெட்டும் பணியை தடுத்த பொதுமக்களை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் வீடுகள் இருக்கும் பகுதிகளில் சாலை விரிவாக்கம் செய்வதை நிறுத்த வேண்டும் என மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மனநலம் பாதித்த இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தகவலின் பேரில் தனியார் விவசாய தோட்டத்தில் புதைக்கப்பட்ட இளைஞரின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து போலீசார் இந்த வழக்கில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட நிலையில் மழை குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமைச்சர் முத்துசாமி ஆய்வு செய்தார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் மழைக்காலத்தின் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் கனமழையை எதிர்கொள்ள அனைத்து துறைகளிலும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் சரிவர செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். ரெட் அலர்ட் இருந்தாலும் அது ஆரஞ்சாக மாற்றப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எப்படி இருந்தாலும் அதற்கு முன்னேற்பாட்டை மிக சிறப்பாக எதிர்பார்த்ததை விட அதிகமாக செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் வந்து பார்த்தவரை மாவட்டம் முழுவதும், மாநகராட்சி மட்டுமல்ல, மாவட்டம் முழுவதும் மேட்டுப்பாளையத்தில் தொடங்கி வால்பாறை வரை அத்துணை இடங்களிலேயும் மிக அருமையான முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு துறையும் அதில் மிக கவனம் எடுத்து கடந்த முறை என்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்ததோ அந்த பிரச்சனைகளை மனதிலே வைத்து அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த முறை எவ்வளவு மழை பெய்தாலும் அதை எதிர்கொள்கிற அளவிற்கு நம்முடைய அதிகாரிகள் மிக அருமையாக செய்திருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டத்தில் 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளதால் படகு சவாரி மற்றும் ட்ரக் தமிழ்நாடு என்ற தலைப்பில் வனப்பகுதிக்குள் நடைபயணம் செல்லுதல் ஆகியவற்றிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் மரத்தின் கீழ் வாகனங்களை நிறுத்தக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளார். மரங்கள் கீழே பார்க்கிங் அண்ட் ஆல்சோ ஸ்டே பண்ணக்கூடாது, ஃபோட்டோஸ் செல்ஃபிஸ் எடுக்கிறது, கோல்ட் டிலாபிடேட்டட் பில்டிங்ஸ் பக்கத்தில் போகக்கூடாது. இந்த மாதிரி இஷ்யூஸ் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நீலகிரி மாவட்டத்தில் அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் சுவாமிநாதன் சுற்றுலா பயணிகள் மாலை 4 மணிக்குள் அவர்கள் தங்கியிருக்கும் இடங்களுக்கு திரும்புமாறு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பேசிய அவர், நீலகிரி மக்கள் 2 நாட்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்ளவும் வலியுறுத்தியுள்ளார். அதேபோல முகாம்களை தங்க வைக்கக்கூடிய உணவு, அதேபோல தேவைப்படக்கூடிய பொதுமக்களும் 2 நாட்களுக்கு பால் போன்ற அத்தியாவசிய பொருள், உணவுப் பொருட்கள், காய்கறிகள் இதையெல்லாம் வீடுகளிலே கொஞ்சம் கூடுதலாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது நலமாக இருக்கும் என்பதையும் சொல்லியிருக்கின்றோம். அதையும் நம்முடைய ஊடகங்கள் மூலமாக நீங்களும் மக்களுக்கு தெரிவித்தால் நிச்சயமாக அது சம்பந்தமாக முன்னெச்சரிக்கையாக உணவுப் பொருளை தயார் நிலையில் வைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே விஷப்பூச்சி கடித்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இரவு வீட்டில் உறங்கிய போது விஷப்பூச்சி கடித்ததாக தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரியில் தொடர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மாணவி தீபிகா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை, வெள்ளி மற்றும் ரொக்க பணத்தினை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த அரக்கோணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே முன்னாள் திமுக அவைத் தலைவர் அரசு இடத்தை ஆக்கிரமித்து அரசுக்கே வாடகை விடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அரசின் நிலத்தை ஆக்கிரமித்து கட்டடம் கட்டிய நிலையில் அந்த கட்டிடத்தை இடிக்கச் சொல்லி உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் உத்தரவிட்டும் இதுவரையில் எந்த அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் நடவடிக்கை எடுக்கவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பூவைசிய இந்திரகுல வேளாளர் சங்க நூற்றாண்டு விழா அமைச்சர் ராஜகண்ணப்பன் தலைமையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன், எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்றும் இந்தியாவிலே 9.6% வளர்ச்சியடைந்து தமிழ்நாடு மாநிலம் முதன்மை மாநிலமாக உள்ளது எனவும் மக்களிடையே புகழ்ந்து பேசினார். எல்லாருக்கும் எல்லாமும் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அது நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிறார். இப்ப நம்ம தமிழ்நாடு நம்பர் தமிழ்நாடு இந்தியாவிலே 9.6% வளர்ச்சி அடைந்திருக்கிற தமிழ்நாடு மற்றவங்கலாம் 6% தான். இன்னைக்கு இப்ப 4% கூட வந்திருக்கோம்னு சொன்னா நம்பர் 1 தமிழ்நாடு இந்தியாவுடைய மாநிலத்திலே நம்முடைய மாநிலம் தான். இந்த வேற ஒரு கட்சி ஆட்சி இருக்கு, அதெல்லாம் நம்ம போல, அதெல்லாம் நம்ம வேண்டாம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே 31 ஆண்டுகளுக்கு பிறகு படித்த பள்ளியில் முன்னாள் மாணவ மாணவிகள் சந்தித்து மலரும் நினைவுகளை நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர்களுடைய ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து அவர்களிடம் ஆசி பெற்று ஒருவருக்கொருவர் நினைவு பரிசு வழங்கி மகிழ்ந்தனர். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் கோட்டிச்சேரியில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் கால்நடை மற்றும் கோழிகள் கண்காட்சி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா, தங்களது பிள்ளைகளைப் போலவே கால்நடைகளை வளர்த்து ஆரோக்கியமாக வைத்திருக்கிறீர்கள் என்றும் கால்நடைகளுக்கு பரிசோதனை செய்வதற்கு நடமாடும் கால்நடை வாகனங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என்றும் பொதுமக்களிடம் பேசினார். சென்னை வியாசார்பாடியில் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது தவறுதலாக மின்சாரம் பாய்ந்திருந்த கொடி கம்பத்தை பிடித்த சிறுமியின் மீது மின்சாரம் பாய்ந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த வழியாக வந்த நபர் கட்டையால் அடித்து சிறுமியை காப்பாற்றி அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து தற்பொழுது அந்த சிறுமி நலமாக உள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக MKP நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனையில் கண்விழித்திரை புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு விழா இன்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கண் மருத்துவர்கள், கண்விழித்திரை புற்றுநோய் குறித்து தற்போதுதான் மருத்துவர்களுக்கே தெரிய வந்துள்ளது எனவும் குழந்தைகள் கருவிழி நடுவே வெள்ளையாக தெரிந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளனர். குழந்தையோட கண்ணுல சென்டர்ல வெள்ளையா ஏதாவது தெரியுதுன்னா உடனே ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட் கண் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிடும். இது முக்கியம். இது ரெட்டினோபிளாஸ்டோமா தான் சொல்ல முடியாது, கேட்ராக்டா இருக்கலாம், மற்ற சில கண்டிஷன்ஸும் இந்த அந்த பாப்பாக்கு நடுவுல ஒரு வெள்ளையா தெரியுது அப்படின்னா கண்டிப்பா பார்க்க வேண்டிய கட்டாயம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே அம்மாப்பட்டியில் இயங்கி வரும் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டதில் அறை ஒன்று தரைமட்டமானது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு ஊழியர்கள் யாரும் ஆலைக்கு வராததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. விதிமுறைகளை மீறி ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரித்த போது மீதமிருந்த ரசாயன கலவை ஊழியர்கள் அறையில் வைத்துவிட்டு சென்ற நிலைகள் நீர்த்து போய் அதன் வெப்பநிலை மாறியதால் வெடித்து சிதறியதாக கூறப்படுகிறது. விளம்பர வெளிச்சத்தில் தெரியும் முதலமைச்சர் ஸ்டாலின் முகம் மக்களிடம் நிலைக்காது என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக பேசி வீடியோ வெளியிட்டுள்ள அவர், மக்களுக்கு உழைப்பின் மூலம் வெளிச்சத்தில் தெரியும் எடப்பாடியாரின் முகம் மக்களின் மனதில் நிலைத்திருக்கும் என்றும் எதிர்க்கட்சிகள் தான் ஆளும் கட்சியை கேள்வி கேட்கும் என்ற அரசியல் ஞானம் கூட தெரியாதவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்று காட்டமாக பேசினார். சென்னை கோயம்பேடு போலீஸ் மாவட்டத்திற்குட்பட்ட வெள்ளசரவாக்கம், ராமாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அவசர காலத்தில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து ஒத்திகை நடைபெற்றது. வெள்ளசரவாக்கம் உதவி கமிஷனர் செம்பேடு பாபு தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்திகையில் அவசர காலம் மற்றும் போர் நடவடிக்கை மேற்கொண்டால் போலீசார் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மழையால் வயல் பகுதியில் அறுந்து விழுந்த மின்கம்பியை மின்துறை அதிகாரிகள் சீர் செய்யாமல் உள்ளது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மின்சாரம் இல்லாமல் கிராம மக்கள் அவதியுற்று வருகின்றனர்.
தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ராஜா மேல்நிலைப் பள்ளியில் 1999 2000வது கல்வி ஆண்டில் படித்த முன்னாள் மாணவ மாணவியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. முன்னாள் மாணவ மாணவிகள் 160க்கும் மேற்பட்டோர் கடந்த 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சந்தித்து ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மேலும் தங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களிடம் ஆசியும் வாழ்த்துக்களையும் பெற்றுக் கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெறும் சிறப்பு தூர்வாரும் பணிகள் குறித்து நீர்வளத்துறை அரசு முதன்மை செயலாளர் ஜெயகாந்தன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து இம்மாதம் இறுதிக்குள் பணிகளை நிறைவு செய்யுமாறு நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இரவு முழுவதும் பெய்த சாரல் மழை காரணமாக அணை பிள்ளையார் தடுப்பணை நீர்வீழ்ச்சி பகுதியில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சூழல் உள்ளதால் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் தடுப்பணை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஞாயிறு மற்றும் கோடை விடுமுறையொட்டி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிக அளவில் காணப்பட்டது. பரிசல் சவாரி மூலம் சென்று இயற்கையாக கொட்டும் அருவிகளை ரசித்தும் பின்பு தொங்கும் பாலத்திலிருந்து அருவிகளை பார்த்து மகிழ்ந்தும் சுற்றுலா பயணிகள் ரசித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.